மலர்கிட்ட தப்பாக நடந்துக்கணுன்ற ஒரு மாதிரியான போஸ் எண்ணத்தில் வராங்க. விவகாரத்தானா என்ன அப்படின்ற மாதிரி கதவை மூடிட்டு அவகிட்ட வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணும்போது அந்த நேரத்தில் எங்கள் மலர் என்ன பண்ணுறாங்க, அந்த போஸை கீழே தள்ளி தான் கையில் இருக்க பார்வலாலே போட்டு அடி வெளுத்து வாங்கவும் செய்கிறாங்க. ஐயோ மலர் விடு மலர் விடு மலருன்னு சொல்லி சத்தமாக கேட்குது. என்ன என்கிட்ட தனியாக இருக்க நினச்சி தப்பாக நடந்துக்க வரியா? உன்னை மாதிரியான ஒரு ஆளுக்கெல்லாம் உன்னை நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருது பாரு, அந்த பொண்ணை தான் சொல்லணும் அப்படின்னு இங்கே மலர் திட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்க இங்கே போஸு சத்தம் போட வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன உள்ள சத்தம் கேட்குதுன்னு நினச்சிட்டு சேது உள்ள வராங்க. உள்ள வர சேது இங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயத்த பார்த்ததும் அதிர்ந்து போக, டே போஸ் இங்கே என்ன பண்ற, என்னாச்சு மலரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, தனியாக இருக்கும்போது என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான்னு சொல்லும்போது, டேய் என்னடா போஸ், உனக்கும் அந்த பிள்ளைக்கு தான் விவகாரத்தை ஆயிடுச்சுல, உனக்கு இன்னொரு கல்யாணம் ஆக போது, இந்த நேரத்தில் எதுக்காக நீ அந்த பிள்ளைகிட்ட போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றன்னு சொல்லி போஸை எங்க அடிக்க கைய உங்க, ஏய் சேது என்ன பண்ற நீ அப்படின்னு அங்க ஈஸ்வரி வராங்க. உங்க புள்ள பண்ண வேலைக்கு இப்படி அடிக்காம யார் தான் இருப்பாங்கன்னு அங்க சேது சொல்றாங்க. அதுவும் இல்லாம அங்க நின்றுட்டு இருக்க மலர், உங்க பிள்ளைக்கு அம்பிட்டு தான் மரியாதை, இனி என் பாதையில குறுக்க வந்தானே இனி நான் பார்த்துட்டு சும்மாலாம் இருப்பேன் நினைச்சிட்டு இருக்காதியே. இந்த குடும்பத்துல நான் ஒருத்தி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்காக என்கிட்ட இவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான், அதை நான் பொறுத்துக்கிட்டு அமைதியா வேற போகணுமா? ஏற்கனவே இப்படி என் வாழ்க்கையில விளையாடுனதுனால தான் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க போறேன். ஆனால் இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகிறேன். உங்கள் பிள்ளை என் வாழ்க்கையில் குறுக்க வராத வரைக்கும் உங்கள் பிள்ளைக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அதையே மீறி என் வாழ்க்கையில் குறுக்க வந்தா அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லி கையில் இருக்க வார்வலை எடுத்து நீட்டி பேசிட்டு அங்கேருந்து உள்ளே போக, டேய் போஸு இப்போ தான் அப்பாவுக்கும் உன் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது, உனக்காக 1 கோடி ரூபாய் செக்கையும் அவர் கொடுக்கவும் செஞ்சுருக்காரு, அதை வச்சு நல்லபடியாக தொழில் தொடங்கி அது மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழியை பாரு. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பின்னாடி சுற்றுறது இதுதான் கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறமா உன்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு நீ சரியாக மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சுது, அப்புறம் அந்த பிள்ளை இந்த மாதிரி பொறுத்துட்டுலாம் போகாது அப்படின்னு சொல்லி இங்கே திட்டிட்டு சேதுவும் போயிடுறாங்க. ஏன்டா போஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரி போஸை போட்டு அடிக்க, ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, அவளை தான் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல, அவளுக்கு இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணிட்டு வரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பாருடா போஸு, திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வரது நுழையிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ தான் ஒரு வழியாக அந்த காவியை உன்னை நம்ப ஆரம்பிச்சிருக்கா. தேவையில்லாமல் அப்புறம் அவளே நீ வேண்டாம் எனக்குன்னு தூக்கி போட்டுட்டு போகிற அளவுக்கு நீ நடந்துக்கிட்ட, அப்புறம் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், நானே உனக்கு சோத்துல விஷத்தை வச்சிருவேன்னு சொல்லி அங்கே ஈஸ்வரியை திட்டுறாங்க. இங்கே மலருக்கு வந்துட்டு இவ்வளோ தைரியம் வந்தது நினச்சி சேது ரொம்ப சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. இதே தைரியம் அன்னைக்கு இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுன்னு சொல்ல, அன்னைக்கு அவன் கொடுத்த அந்த பாசத்தை நம்பி ஏமாந்த, ஆனால் இன்னைக்கு நான் அவனை நம்பி ஏமாறதுக்கு தயாராக இல்லைங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மலரும் போக, அப்போ சேதி யோசிக்கிறாங்க, மலருக்குன்னு ஒரு லைஃப் வேணும்ல, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை நம்ம ஏற்பாடு பண்ணாதான் அவளும் சந்தோஷமாக இருப்பா, அவளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் அப்படின்னு போஸ் நினைக்கவும் செய்கிறாங்க.